கார் வாஷ்க்கு 20 லேக் வரைக்கும் சார்ஜ் பண்றாரு. தப்பு. 5000 பவுண்ட், அதாவது இந்திய மதிப்பு பிரகாரம் 6.5 லட்சம் ரூபா தான் இவர் அதிகமா இது வரைக்கும் கார் வாஷ்க்கு சார்ஜ் செய்யப்பட்டது. 2013ல மிராக்கிள் டீடைலிங்னு ஒரு லக்ஸரி கார் டீடைலிங் பிராண்ட் ஸ்டார்ட் பண்றாரு. தப்பு. பால் டால்டன் தன்னோட 11வது வயசுலேயே வந்து டீடைலிங் அண்ட் கிளீனிங் மேல இந்த இன்ட்ரெஸ்ட்னால 1994 மிராக்கிள் டீடைலிங் வந்து ஓபன் பண்ணியிருக்காரு. காருக்கு $15,000ல இருந்து $20,000 வரைக்கும் சார்ஜ் பண்றாரு. தப்பு. இவர் டாலர்ஸ்ல சார்ஜ் பண்றது இல்ல, பவுண்ட்ல தான் வந்து சார்ஜ் பண்றாரு. இவர் நிறைய சர்வீசஸ் வந்து பண்றாரு. அந்த சர்வீஸோட பேக்கேஜ் டீடைல்ஸ் எல்லாமே அஃபிஷியலா அவங்களோட வெப்சைட்ல வந்து இருக்கு. ஸோ இவர் சொன்ன விஷயங்கள்ல பாதி விஷயங்கள் வந்து கரெக்டா இருந்தது. ஆனா இன்னொருத்தர் இவரோட டீடைல்ஸோட அப்படியே எடுத்து பீரோல்ஸை கூட மாத்தாம அப்படியே ஒரு வீடியோ போட்டிருப்பாரு. ஆனா இவர் ஒன்று சொல்லியிருப்பாரு, அதை கேளுங்களேன். இவரோட கம்பெனில எம்ப்ளாயிஸே கிடையாது, இவரே முதலாளி, இவரே தொழிலாளி. நீ பார்த்த தப்பு. இவரோட டீம்ல எம்ப்ளாயிஸ்லாம் வந்து இருக்காங்க. இவர் ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் டீடைலராக இருந்தார். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீம் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்லி லக்ஸுரி காருக்கு தான் டீடைலிங் பண்ணுவேன், நார்மலான காருக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அவரே சொல்றாரு. வெரி குட் வெரி குட். தப்பு. இவர் லக்ஸுரி கார் மட்டும் கிடையாதுங்க, நார்மல் காருக்குமே வந்து பண்ணுறாரு. இவர் டொயோட்டா யாரிஸ்க்கு பண்ணியிருக்கிறது அவரோட பேஜ்லேயுமே வந்து இருக்கும், அதை நீங்கள் பார்த்தாலே தெரியும். பால் டால்டன் இந்த அளவுக்கு ஃபேமஸாக இருக்கிறதுக்கு காரணம் 2006ல் பப்ளிஷ் ஆன இந்த ஆர்டிக்கல்னால தான். இந்த ஆர்டிக்கலில் வந்து இவர் 5000 பவுண்ட் ஒரு கார் வாஷுக்கு 61 ஸ்டேஜஸ் பண்ணி பண்ணுறாங்கன்றது பப்ளிஷ் ஆயிருந்தது. ஓவர் த நைட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு வைடில் இவர் ரொம்பவே வந்து ஃபேமஸ் ஆயிருந்தார். அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் எல்லாருக்குமே பால் டால்டனை வந்து ஈஸியாக வந்து தெரியுது. ஸோ மொடஸ்டான்ற ஒரு கோட்டிங்கோட சேர்ந்து பிராண்ட் ரிசர்ச் பண்ணி ஒரு ஃபேமஸான ஒரு பால் டால்டன் பிரைவேட் லேபிள் கோட்டிங்லாம் வந்து இவர் பேரில் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஃபின்லேபோட பிராண்ட் அம்பாசிடராகவும் இருக்காரு. இது மாதிரி நிறைய அற்புதமான விஷயங்கள் வந்து டீடைலிங் இண்டஸ்ட்ரிக்கு இவர் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ நீங்கள் ஒரு டீடைலரை பற்றியும் டீடைலிங்கை பற்றியும் ஒரு விஷயம் சொல்கிறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டீப் ரிசர்ச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கும். ஸோ ஒரு கண்டென்ட் போடுறது ஈஸி, பட் அந்த கண்டென்ட்டை கரெக்டாக கொடுக்கறது தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ ஒரு டீடைலராக இந்த விஷயத்தை வந்து எல்லாருக்கும் கரெக்ட் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நாங்கள் வந்து போட்டிருக்கோம்.